நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக வெற்றி வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை தற்போது பார்க்கலாம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆசி பெற்றும் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அவருடைய ஆணையின்படி படித்தவர், பட்டதாரி, எளிமையாக படக்கூடிய அருமை தம்பி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களை வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, இந்த நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக பார்த்தவர் அம்மா அவர்கள். அதே போல எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் கொடுத்துள்ளார்கள். நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து திட்டங்களும் கொடுத்தது அதிமுக. இங்க இருக்கிற சாலைகள் சரி, அனைத்து சாலைகள், பாலங்கள், அரசு மருத்துவமனை, 11 மருத்துவக் கல்லூரியை எடப்பாடி அவர்கள் கொடுத்தார்கள். அதில் நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவம். ஆகவே இன்றைக்கு அத்தனை திட்டங்களும் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை 35 ஆண்டுகாலமாக ஈதுவா ஐயா கம்யூனிட்டி சர்வீஸ் அதை முடித்து கொடுத்திருக்கிறோம். அதே போல நம்முடைய படுகர் சமுதாய மக்களுக்கு ST பிரச்சனை பரிந்துரை செய்து எடப்பாடியார் இருக்கிறார். இன்னும் இவங்க எதுவுமே செய்யல. ஆகவே இப்படி சொல்லிட்டே போகலாம். அதே போல இன்றைக்கு கூடலூர் பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் செக்ஷன் 17 பிரச்சனையை அதையும் எடப்பாடியார் பேசும்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு வந்திருந்தா இருப்பார், தேர்தல் நேரத்தில். அப்ப மீண்டும் முதலமைச்சர் வந்தால் அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. இன்னைக்கு திமுக பல முறை கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய சட்டமன்றத்தில் சொன்னோம். இது அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய அதிகமான வீடுகளுக்கு 10,000க்கு மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு, அதே போல அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டா வீடு இல்லாமல் இருக்காங்க, வீடுகளுக்கெல்லாம் இடம் தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை எல்லாம் சட்டமன்றத்தில் வைத்தோம். எதுவுமே அரசு செய்யல. திமுக அரசு 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் தரவில்லை. ஆகவே இங்கே போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு பெரிய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்திய அளவில் பெரிய கட்சியாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 3-4% வாக்கு இருக்கிறது. இன்னைக்கு அதுக்கு போட்டியிலே இல்லை. எங்களுக்கு திமுக போட்டி. அதுல இங்கே 3 தொகுதி, கீழே இருக்கக்கூடிய 3 தொகுதி, இங்கே கூடலூர், ஊட்டி, குன்னூர், அதே போல கீழே பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், அவனாசி, பவானிசாகர், கீழையும் சரி மேலையும் சரி, திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், இந்த மாவட்டங்கள் வருது. அதிகமான திட்டங்களை எல்லா தொகுதிக்கும் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு அம்மா அவர்களும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அத்திக்கடவான திட்டப்பட்ட பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அதே போல தொகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவனாசி தொகுதியில் அதிகமான திட்டங்கள், எல்லா தொகுதியிலும் அதிகமான திட்டங்கள், ஊட்டியில் அதிகமான திட்டங்கள், 6 தொகுதியில் அதிகமான திட்டங்கள் தந்த அதிமுக கிட்ட மக்கள் வாக்களிப்பார்கள். லோகேஷ் தமிழ்ச்செல்வனுடைய வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம். ஒரு 2 வார்த்தை பேசுறேன். அது பரவலா அவர் அப்படி செய்தி ஒன்றை வார்த்தால் பரப்பிட்டாங்க. அப்படி இல்ல, அதிமுக வாக்கு வங்கி எங்கேயும் போல, அதிமுக பெரிய கட்சி. நீங்க அப்படி என்ன இருந்தாலும் உங்களுக்கு பாரதிய ஜனதா வாக்கு வங்கி தெரியும். என்ன வளர்ந்தாலும் திமுக அதிமுக போட்டி. இதெல்லாம் அதிமுக உறுதி. வேட்பாளர் பேசுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக இன்று நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளராக எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் மக்களோடு மக்களாக நீலகிரி தொகுதி மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி செய்ய நாடாளுமன்றத்திலே போராடி நிதிகள் வாங்கி அத்தனை திட்டங்களையும் குறைகளையும் நிவர்த்தி செய்வேன் என்பதை வாக்குறுதியாக நான் கொடுக்கிறேன்.